எல்லாருக்கும் நமஸ்காரம். கிஷ்கிந்தா காண்டா முடிஞ்சாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அடுத்தது என்ன காண்டம்? ரொம்ப பியூட்டிஃபுல் காண்டம். ராமாயணத்திலேயே வச்சு ரொம்ப அற்புதமான, ரொம்ப பிரமாதமான பார்ட் அப்படின்னு எல்லாத்தினாலையும் சொல்லக்கூடியதுதான் சுந்தர காண்டம். பேருக்கு ஏத்த மாதிரி சுந்தர காண்டம்னு பேரு. ஏன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு காண்டம்ல தான் யாரோ ஒருத்தரோட பேரை வச்சு அந்த காண்டம நேம் பண்ணிருக்கா. ராம காண்டம்னு இல்ல, சீத காண்டம்னு இல்ல, அதுக்கப்புறம் சுக்ரீவ காண்டம்னு இல்ல, வாலி காண்டம்னு இல்ல. ஆனா இதுக்கு மட்டும் சுந்தர காண்டம்னு பேரு. அதுக்கு நிறைய டெபினிஷன்ஸ் கொடுக்கறா. ஆனா இந்த சுந்தராங்கிறது யாரோட பேரு தெரியுமோ? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். யாருடா அது? 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை வச்சுட்டு சொல்றாளே, யார் இது அப்படின்னு தானே யோசிக்கிறேன். வாட் த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் தெரியுமோ? நிலம், நீர், காற்று, ஆகாயம், அதுக்கப்புறம் தீ, ஃபயர், ரைட்? சோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை வச்சு ஒரு அழகான ஸ்லோகம் கம்பர் சொல்லியிருக்கார் கம்பராமாயணத்துல. அது யார பத்தி? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது அந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரான விண்டோட புத்திரனா வாயு புத்திரன். அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றான பெரிய ஓஷன், அதாவது வாட்டரை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, எங்க தாண்டினார்? ஆகாசத்தை தாண்டினார். அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டயலாரூரில், அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கா, அதாவது ஏர்த்தோட பூமி தேவியோட புத்திரிய பாக்குறதுக்காக போனாராம். யாரு பூமி தேவியோட புத்திரி? சீதா தேவி தான். அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டயலாரூரில், நெய்பரிங் லேண்ட்ல அஞ்சிலே ஒன்றை வைத்தான். ஃபயர வச்சுட்டாராமே. யாரா இருக்கும் அது? அவர் எம்மை அழித்து காப்பான். இவரை பத்தினதுதான் இது. ஆஞ்சநேயா, அதர்வைஸ் நோன் ஆஸ் ஹனுமான், ஒரு அதர்வைஸ் அவ அம்மா அவருக்கு கொடுத்த பேரு சுந்தரா. அதனாலதான் திஸ் ஹோல் சாப்டர் இஸ் கால்ட், திஸ் ஹோல் காண்டம் இஸ் கால்ட் சுந்தர காண்டம். ஏன்னா the hero of சுந்தர காண்டம் is ஹனுமான், அலைஸ் ஆஞ்சநேயா, அலைஸ் வாயுபுத்ரா, அலைஸ் பஜ்ரங் பலி. என்ன வேணா பேரு கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, வால்மீகி மகரிஷி இந்த சுந்தர காண்டம் ஏன் ரொம்ப அழகுங்கிறத சொல்றார். இங்கெல்லாம் குட்டி பசங்களா இருக்கலாம், சம்டைம்ஸ் அடல்ட்ஸ் கூட இதை கேட்கலாம், சம்டைம்ஸ் ஓல்டர் பீப்புள் கூட இந்த நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் இல்லையா? இந்த சுந்தர காண்டம் ஏன் ரொம்ப அழகு அப்படிங்கிறது ஒரு அழகான ஸ்லோகத்துல வால்மீகி மகரிஷி சொல்றார். அது உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்மால் சில்ட்ரன். ஓகேவா? ஏங்கிறத ஒரு ஸ்லோகம் மூலியமா பார்க்கலாம். சுந்தரே சுந்தரோ ராமா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரம் கபி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம் ந சுந்தரம். இதுதான் இந்த ஸ்லோகம். ஏன் சுந்தர காண்டம் அவ்வளோ அழகுங்கிறத வால்மீகி மகரிஷி இந்த ஒரு ஸ்லோகத்து மூலியமா நம்மளுக்கு சொல்றார். அது என்னங்கிறது பார்க்கலாம். சுந்தரே சுந்தரோ ராமா. சுந்தர காண்டம்ல ராமர் கடைசியில தான் வருவர். ஆனாலும்
சுந்தரே சுந்தரோ ராமா. ராமர்னால இது ரொம்ப அழகாச்சாமே. எப்படி ராமர்னால அழகு? ஏன்னா ராமரே அழகின் ஸ்வரூபம் இல்லையா? அவரு எப்பேற்பட்ட அழகுன்னா பாக்குறவா அத்தனை பேரும் இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல ஆஹா இப்படி ஒரு ஆளா அப்படின்னு தோணுமா. அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ சோ பியூட்டிஃபுல். அதாவது ஈவன் த மென் ஹூ சி ராமா, உமன் வந்து ராமாவை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு சொல்றதை விட, ஈவன் த மென் ஹூ சி ராமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கெட் சோ அட்ராக்டட் டு ஹிஸ் பியூட்டியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமான். ஹனுமான் வந்து கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு ராமரை ஃபர்ஸ்ட் பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆஹா இப்பேற்பட்ட தேஜஸா இருக்கிற யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிடிச்சு போயிடுதான். லேட்டர் யுத்த காண்டம்ல வந்து விபீஷணா வந்து ராமரை பாப்பார். அப்ப அவரும் அப்படிதான் சரணாகதி அடைஞ்சுடணும் இவர்கிட்ட, வாட் அ டிவைன் ஃபார்ம் அப்படின்னு விபீஷணாக்கும் தோணிச்சான். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வாழ்க்கெல்லாம் மனச கவரக்கூடிய ஒரு அழகான ஸ்வரூபம் கொண்டவர் ராமரா. அது மட்டும் இல்ல, ராமரோட உள்ளம் எப்படி? இட் இஸ் ஃபில்ட் வித் கருணை. யாரு தங்கிட்ட சரணாகதின்னு வந்தாலும் அவரை உடனே ஏத்துன்றுவர். அப்பேற்பட்ட மனசு. அது மட்டும் இல்ல, என்ன ஆனாலும் வாழ்க்கையில ஐ வில் ஃபாலோ த பாத் ஆஃப் தர்மா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ். எல்லாமே இன் ராமா இஸ் சோ பியூட்டிஃபுல். இப்ப கிருஷ்ணரை சொல்லுவார் இல்லையா, எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டுங்கிற மாதிரி, அதரம் மதுரம், அந்த பாட்டு கேட்டிருக்கேளா? அதே மாதிரி ராமா இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். சோ சுந்தரே சுந்தரோ ராமா. இந்த சுந்தர காண்டத்துல ராமர் கடைசியில வந்தாலும் அவரோட கதை வந்து என்டையர் சுந்தர காண்டம்ல வந்துட்டே இருக்குமா. வாட் எவர் ஹாஸ் ஹேப்பன், அதை பத்தி கேட்க கேட்கவே இனிமையா இருக்கிறதுனால சுந்தர காண்டம் அழகாம். செகண்ட் வந்து சுந்தரே சுந்தரி கதா. யாரு சுந்தரி? சுந்தரி கதா அப்படிங்கிறா. யாரு சுந்தரி? சுந்தரிங்கிறது வந்து இங்க பால திருப்புர சுந்தரியான அம்பாள். லலிதா சகஸ்ர நாமத்துல அம்பாள் இஸ் டிஸ்கிரைப்ட் as somebody who is residing in a forest. இங்க சீதா தேவி வந்து அசோகவனத்துல இருக்கா இல்லையா? இந்த பால திருப்புர சுந்தரிங்கிறது டிவைன் மதர். அப்படியாக இந்த சீதா 10 மாசம் அந்த லங்காபுரியில கேப்டிவா இருந்தாலும் கூட அங்க இருந்த யாருக்குமே வந்து அந்த மதரோட டிவினிட்டி புரியவே இல்லையா. அதை விட ஒரு இது இருக்க முடியுமோ? சுவாமி வந்து உன்னோட ஆத்துல உட்கார்ந்து இருக்கு, ஆனா உனக்கு சுவாமி அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிதான். ராவணனுக்கு வந்து அவள் ஒரு வல்னரபிள் உமனா தான் தெரிஞ்சாலாம். அங்க இருக்கிற ராட்சசாக்கெல்லாம் வந்து அவளை வந்து சீண்டி பார்க்கலாங்கிற மாதிரிதான் அவளுக்கு தோணித்தான். ஆனா ஒரே நிமிஷம் தான் ஆஞ்சநேயர் வந்து அந்த மரத்து மேல உட்கார்ந்து அப்படி பார்த்து அடுத்த செகண்ட் புரிஞ்சுட்டாரா, திஸ் இஸ் நன் அதர் than the divine mother அப்படின்னு. டிவைன் மதரா இருந்தாலும் she had never shown her powers. அங்க வந்து she was sitting as a woman who was held captive தான். The only part where divine mother showed her power was எங்க தெரியுமோ? இந்த சுந்தரகாண்டம் போக போக தெரியும். ஆஞ்சநேயரோட வாலில வந்து லங்கேஸ்வரன் தீய வைக்க சொல்லிடுவான். ஆஞ்சநேயர் தனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் இல்லையா? ஐயோ அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு உடம்புல எதுவும் காயம் பட்டுடப்படாதேன்னு சொல்லிட்டு சீதா தேவி வேண்டிப்பாளாம். என்கிட்ட இருக்கிற பவர்ஸ் நிஜம்னா, நான் வந்து என் ராமர் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை என்ன, ஃபயர் காட் பிளீஸ் ஹெல்ப் ஆஞ்சநேயா, அவரோட டெய்ல பர்ன் பண்ணிடாதீங்கன்னு வேண்டிப்பாளாம். உடனே ஆஞ்சநேயாக்கு குளுகுளோன்னு இருக்குமா, ஏதோ தண்ணி விட்ட மாதிரி இருக்குமா ஃபயர் எரிஞ்சுட்டு இருக்கும் போது. சோ பால திருப்புர சுந்தரியாக இருக்கிற சீதா தேவி வந்து அவளோட பவர்ஸ வேணும்னா யூஸ் பண்ணிருக்கலாம் ராவணனுக்கு அகேன்ஸ்டா, பட் ஷி டிட் நாட் டூ தட். ஏன் இல்லட்டா அப்புறம் ராமாயணமே இருக்காதே. ராமர் வரணும், ராவணனை வெல்லணும், அதுக்கப்புறம் தான் சீதாவை கூட்டிட்டு போகணுங்கிறது தான் ஐதீகம் இல்லையா? சோ அதனால சுந்தரே சுந்தரி கதா, இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த டிவைன் மதர் பால திருப்புர சுந்தரி. சுந்தரே சுந்தரி சீதா, அப்கோர்ஸ் சீதாங்கிற ஒரு அழகான பெண்மணியோட கதையும் கூட. அழகான பெண்மணிங்கிறது உருவத்துல மட்டும் இல்ல, ராமர் மாதிரியே இவளும் வந்து உள்ளத்திலயும் ரொம்ப அழகாம். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ காதலாம் தன்னோட ஹஸ்பண்ட் மேல. உருக்கி உருக்கி ஐயோ அவர் என்ன கஷ்டப்படுறாரோன்னு நினைச்சுண்டு இங்க வந்து she had all the material pleasures.
லங்காபுரி மாதிரி அழகு வேற எதுவுமே இல்ல, அவ்வளோ அழகு. எங்க பார்த்தாலும் தங்கம் இழைச்சிருக்கான். ராவணன் வந்து he has made லங்காபுரி as a living heaven for everybody. ஆனா அந்த லங்காதிபதியே வந்து நான் உன்னை குயினா வச்சுக்கிறேன், நீ என் கூட வந்துடு, ராமரை விட்டுட்டு வான்னு சொன்னப்போ சீதா என்ன சொன்னா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஐ வில் பி வித் மை ஹஸ்பண்ட் ஒன்லி, எனக்கு இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலாம். So she was so pure in her heart. சுந்தரே சுந்தரி சீதா, சீதாவோட கதையை சொல்றதுனால இது ரொம்ப அழகா. சுந்தரே சுந்தரம் வனம், இப்படியும் ஒரு ஃபாரஸ்டா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு வால்மீகி மகரிஷி வந்து அந்த சுந்தரகாண்டத்துல லங்காபுரியோட அந்த அசோக வனத்தை டிஸ்கிரைப் பண்றத பாக்கணும். அம்மா, இட் இஸ் சோ விஷுவலி கேப்டிவ் அண்ட் அட்ராக்டிவ். அப்படி ஒரு அழகான இடமா. ஸ்ரீலங்கா போயிருக்கிறவாளுக்கு தெரியும் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் இல்லையா? இப்பவே இப்படி இருக்குன்னா, பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாம் இல்லாத சமயத்துல அந்த ஸ்ரீலங்கா எவ்வளவு அழகா இருந்திருக்கும்னு பாருங்க இல்லையா? சோ அப்பேற்பட்ட அழகான வனம் அங்க இருந்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணின கதையை சொல்றதுனால இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்லா. சுந்தரே சுந்தரம் காவியம், the story itself is so beautiful அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சுந்தர காண்டத்துக்குள்ள ஸ்பெஷாலிட்டி அது. 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ராமர், சீதா தேவி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், இவ 3 பேரும் தான் வரா. ஆனா இந்த காவியத்துல கிடைக்காத ஆன்சர்ஸே இல்ல. நம்ம நரஜென்மங்களா இருக்கிற நம்மளுக்கு வந்து there might be so many things and difficulties in life. ஆனா என்ன டிஃபிகல்ட்டியா இருக்கட்டுமே, அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து சுந்தரகாண்டம் படிச்சா நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவா. அது மட்டும் இல்ல, இட் அப்பீல்ஸ் டு ஆல் ஏஜ் குரூப்ஸ். குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லும் போது தான் இப்ப சொல்ல போறேனே, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? so many magical events happen. அதே மாதிரி டீனேஜர்ஸ், கொஞ்சம் பெரிய குழந்தை, ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கிறவாளுக்கு வந்து this story talks about determination, life skills. லைஃப் ஸ்கில்ஸ் எப்படி நீங்க கத்துக்கலாம் ஆஞ்சநேயா கிட்ட இருந்துங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கூட வயசானவா, அதாவது ஒரு 20s 30sல இருக்கிறவா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனா how to adjust between husband and wife, you know how quarrels எல்லாம் வரும் தான், லைஃப்ல வந்து so many difficulties வரும் தான். ஒரு சம்சார வாழ்க்கையில போகும்போது what are the difficulties you face, how to tackle all those, எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்க இருக்கான். மிட் லைஃப் கிரைசிஸ்னு சொல்லுவா இல்லையா? ஒரு 40-45 இருக்கும்போது அவளுக்கு வந்து தோணுமா, என்னடா வாழ்க்கை இது, என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில, ஒண்ணுமே பண்ணலையே, என்னது ஆபீஸ் என்ன நன்னால, வீட்டுல வந்தா இங்க நன்னால, அது நன்னால, இது நன்னாலன்னு எல்லாமே நன்னாலன்னு தோணும் இல்லையா? அப்ப வந்து சுந்தரகாண்டம் படிக்கும் போது எல்லாமே மாயை, தட் இஸ் வாட் இஸ் த ட்ரூத் அப்படிங்கிற அழகான விஷயத்த சொல்லுமா. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட வயசாகி ஒரு 60-65 அப்படி இருக்கும்போது எல்லாமே கழுண்டு போயிட்டு உடம்புல சக்தி இல்லாம, மனசுல சக்தி இல்லாம, ரொம்ப இமோஷனலா ஆயிண்டு நம்ம இருக்கும்போது சமயத்துல கூட நம்மளோட ஹையஸ்ட் what do I say, highest duty, அதாவது how do we reach the feet of the supreme அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொல்லி தருமா இந்த சுந்தரகாண்டம். Since it appeals to all the age group and since it also talks about how to tackle problems in this daily life, இதை விட அழகான காவியம் இல்லையா? அதனால this is சுந்தரே சுந்தரம் காவியம். சுந்தரே சுந்தரம் கபிஹி, கபிஹின்னா என்ன? மங்கி. மங்கி அழகா இருக்குமோ? இல்லடா, அது இருக்கும், பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்கும், இத போய் இந்த வால்மீகி அழகுங்கிறார் அப்படின்னு தானே தோன்றது. ஆமா, வெளியில பாக்குறதுக்கு மங்கி மூஞ்சியா இருக்கலாம், ஆனா மனசு என்ன அழகு, என்ன ஒரு டிவோஷன் ராமர் பேர்ல. 70,000 வானராஸ் இருந்துதாங்க. ஆனா ராமர் வந்து அவரோட ரிங்க கழட்டி கொடுத்தது யார்கிட்ட? ஹனுமான் கிட்ட. இதனால என்னமோ ஹனுமான பார்த்த உடனே ராமருக்கு பிடிச்சுடுத்து, இவர் தான் இது காரியத்தை நடத்த போறார் அப்படின்னு அவர் மனசுல தோணிடுது. 70,000 வானரத்துல இருக்கிற சமயத்திலையும் ஆஞ்சநேயாவை பார்த்து ராமர் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு என்ன ஒரு டிவோஷன் இருந்திருக்கணும். ஹவு மச் ஹோப்ஸ் ஹி ஷுட் ஹேவ் கிவன் டு ராமா இல்லையா? அதே மாதிரி இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது வந்து எப்படின்னா ஃபோக்கஸ். நான் என்னோட ராமாக்கு சீதாவை கண்டுபிடிச்சு தரணும், தட் இஸ் மை பிரைமரி டியூட்டி. என்ன ஆனாலும் சரி, ஐ வில் நாட் deviate from that அப்படின்னு சொல்லிட்டு focus on his work and he is going ahead. அவ்வளோ மனசு நிறைய
டிவோஷனா ராமர் பேர்ல. அது மட்டும் இல்ல, அங்க வந்து சீதாவை பார்க்கும்போது சீதா தேவி மனம் உடைஞ்சு அழுதுண்டு என் லைஃபே போச்சு ராமர் இல்லாமன்னு ஹோப்ஸே போயிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த வேர்ஜ் ஆஃப் கில்லிங் ஹர் செல்ஃப். ஏன்னா ராவணன் வந்து சொல்லிட்டானா, நீ நான் உன்னை வெயிட் பண்ண விடுறதுக்கு தயாரா இல்ல, யூ பெட்டர் லிசன் டு வாட் ஐ சே அப்படின்னு மிரட்டிட்டு போனோம்னு சீதாக்கு ரொம்ப பயமா எடுத்தான். ஈவன் தோ ஷி வாஸ் த பால திரிபுர சுந்தரி, அந்த டைம்ல வந்து ஷி வாஸ் ஃபீலிங் வெரி வல்னரபிள். அந்த சமயத்துல ஆஞ்சநேயா வந்து ராமரை பத்தி பாடி சீதாக்கு வந்து மனசுல தைரியத்தை கொடுத்தாராம். ஆஞ்சநேயர் மாதிரி அழகா பேசக்கூடிய தன்மை யாருக்குமே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சுக்ரீவன் வந்து இது யாரு அந்த 2 பேர் வருது போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார்லே, அப்பல இருந்து எங்க வந்து ஹி ஹேட் டு டாக்னாலும் ஒரு கோபமாவோ ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும் போதோ வந்து நிதானமா பேசக்கூடியது ஆஞ்சநேயர் தான். சோ அவ்வளோ அழகான வாக், அதாவது the way he talks is so beautiful. So இதனாலேயே the Kapi is so beautiful because of the devotion, because of how he attributes his speech. எல்லாமே அழகா இருக்கிறதுனால சுந்தரே சுந்தரம் கபி. There is also another internal meaning to this. என்ன அப்படின்னா, வெளி அழகு இஸ் நாட் அழகு, the true அழகு இஸ் the internal அழகு அப்படிங்கிறது தான் இந்த ஹனுமானோட ஹனுமானோட கேரக்டர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால வால்மீகி சொல்றாராம் சுந்தரே சுந்தரம் கபி அப்படின்னு. அடுத்தது சுந்தரே சுந்தரம் மந்திரம். வால்மீகி ராமாயணத்துல இந்த படிக்கிறவாளுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் படிச்சது இல்ல, பட் ஆனா அங்கங்க 1-2 ஸ்லோகம் கேட்டிருக்கேன். அதுவே தேவாமிர்தமா இருக்கும்போது தி என்டையர் சுந்தர காண்டம்ல இருக்கிற ஸ்லோகம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? நான் அதோட கதை வடிவம் தான் படிச்சிருக்கேன். பட் அவர் வந்து சமஸ்கிருதத்துல அந்த ஸ்லோகத்தை எழுதும் போது எப்படி யோசிச்சு எழுதியிருப்பார் அப்படிங்கிறது தான் நான் we have to think about it. So இந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள் that is there in சுந்தர காண்டம் is so beautiful. கண்ணுல ஜலம் வரும். சும்மா கதையை படிக்கிறதவே வந்து மனசெல்லாம் உருகி போய் அழுகியா வரும். அந்த மாதிரி உருக வைக்கிற ஸ்லோகங்களாம். அதனால சுந்தரே சுந்தரம் மந்திரம். சுந்தரே கிம்ன சுந்தரம், இத விட்டா உலகத்துல வேற ஏதாவது அழகு இருக்க முடியுமா அப்படின்னு வால்மீகி வந்து ஒரு குவெஸ்டனை கேட்டுட்டு ஹீ ஸ்டார்டிங் சுந்தர காண்டம். இப்படி அழகான சுந்தர காண்டம் உங்களுக்கு நான் சொல்றதுல மிக மிக மகிழ்ச்சி. சோ இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு கூட தோணல. அடுத்த எபிசோட்ல I will start the beauty called Sundarakandam. இன்னைக்கு just description of what Sundarakandam is. So இத பார்த்துட்டு இத கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த எபிசோட்ல சுந்தரகாண்டம் கதையையும் கேட்க வருவேன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லாவண்யா பிரசாத். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர்.